அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அளவிலா பயன்களை தரும் அக்ஷய திருதியை. க்ஷயம் என்றால் தேய்ந்து போதல் அல்லது குறைந்து போதல் என பொருள். அக்ஷயம் என்றால் அழிவின்றி வளர்வது, பூரணமானது, குறையாதது, அழியாத பலன் தருவது என பொருள். சித்திரை மாதம் அமாவாசையை அடுத்து வரும் 3ஆம் பிறை நாளான திருதியை தினத்தில்தான் கிருதயுகத்தை பிரம்மன் படைத்ததாக சொல்லுகிறது பவிஷ்ய புராணம். ஒரு யுகம் முடிந்து மறுயுகம் தொடங்கும் நாளை யுகாதி என்பர். அந்த வகையில் அக்ஷய திருதியை தினமும் யுகாதிதான். மாலோடு திருசேர்ந்து மகாவிஷ்ணு திருமால் ஆன தினம் என்பதால் திருதியை திதி பொதுவாகவே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தது. எனவேதான் அன்று பொன்னும் பொருளும் வாங்கி சேர்த்தால் எந்தவித குறையுமின்றி அந்த ஆண்டு முழுவதும் இல்லத்தில் செல்வம் கொழிக்கும் என்பது நமது ஐதீகம். அக்ஷய திருதியை அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையில் கோலமிடுங்கள். மகாலட்சுமி மகாவிஷ்ணு இருவரும் சேர்ந்த படம் இருப்பின் விளக்கேற்றி பக்தியோடு பூஜை செய்து தூபதீபம் காட்டி காய்ச்சிய பால் பழ நிவேதனம் செய்து திருமாலை வழிபடுங்கள். இல்லத்தில் செய்யும் பூஜையைத் தவிர அன்றைய தினத்தில் நாம் வழங்கும் தானத்தால் புண்ணிய பலன்களை வளரச் செய்யலாம் என்கிறது நமது புராணங்கள். அதோடு அன்றைய தினம் பித்தர்களுக்கான தர்ப்பணம் அளித்தால் முன்னோர்களின் ஆசியை பெற்று வறுமை நீங்கி வளம் பெறலாம். ஆயினும் பொன்னும் மணியும் வாங்கி குவிக்க குறியாயிராமல் திருதியை நன்னாளில் நம்மிடம் இருப்பதிலிருந்து சிறிதேனும் வறியோருக்கு தானமளித்தாலே லக்ஷ்மி நாராயணனின் ஆசியையும் அவரது பரிபூர்ண அருளையும் அக்ஷயமாய் பெறலாம் என்பதில் ஐயமேதுமில்லை. மகத்துவம் மிகுந்த அக்ஷய திருதியை நாளில் எந்த ஒரு செயலை துவங்கினாலும் பொன்னும் வெள்ளியும் பொருளும் வாங்கினாலும் அவை மென்மேலும் வளர்ந்து வளமை தரும் என்பது தொன்று தொட்டு நம்மிடையே இருந்து வரும் நம்பிக்கை. இந்நன்னாளிலே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனை வழிபட்டு வறியோருக்கு உதவி செய்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.